சுப்ரத்னம், இங்க ஓ பன்னீர்செல்வத்திடம் கருத்து கேட்க வேண்டும் என அல்லது ஓ பன்னீர்செல்வம் உட்பட ரெஸ்பாண்டன்ட் எல்லார்கிட்டையும் கருத்து கேட்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதையே ஒரு பெரிய வெற்றியாக ஓ பன்னீர்செல்வம் பார்க்கிறாரா? ஆனால் திராட்சாம் அவருக்கே ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் ரொம்ப அப்ஜெக்டிவாக டிஸ்கஸ் பண்ணார். பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருந்தது, மகிழ்ச்சி. பட் இது நாங்கள் வெற்றி தோல்வின்னு பார்க்கல, நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த தீர்ப்பை பொறுத்தளவு. ஏன்னா நீங்கள் கரெக்டாக பார்க்கணுன்னா 1/12/2021 அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு அக்கார்டிங் டு த பைலாஸ் ஆஃப் ஏடிஎம்கே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராகவும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் 1/12/2021. பட் கருத்தும் ஆச்சரியம் காரணமாக 2022 திரு எடப்பாடி பழனிசாமி தனி பொதுக்குழு கூட்டு தன்னை பொதுச் செயலாளர் என்று அறிவித்துக் கொண்டார். 2000 ஒரு அடிப்படை உறுப்பினர்களால் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தீர்மானங்களும் 2022 திரு எடப்பாடி பழனிசாமி தனி பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்ட அந்த தீர்மானங்களும் இன்றைக்கும் எலெக்ஷன் கமிஷன்ல அப்படியே அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதிமுகவாக அவர்கள் தாக்கல் செய்த நீங்க சொல்ற அந்த ஆவணங்களும் இருக்கு. யாரால் முன்மொழியப்பட்டு யாரால் வழிமொழியப்பட்டு அவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அப்படிங்கிற அந்த டேட்டாவும் இருக்கு. 2 தீர்மானங்களுமே அங்கு ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, அண்ணன் திராட்சாம் சொன்ன மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் சரி, அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு முறையும் சின்னத்தை ஒதுக்கக்கூடிய அதிகாரத்தை திரு இபிஎஸ் கொடுக்கிற பொழுது கிளியர் அதில் ஒரு நோட் போட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் டு த வெர்டிக்ட் ஆஃப் ஏன்னா வேரியஸ் கேசஸ் பெண்டிங் பிஃபோர் த டிஃபரண்ட் கோர்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரின்னு சொல்லி நம்ம நாட்டில் பல நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இட் இஸ் டெம்பரரி இன் நேச்சர். இதில் என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் நீதியரசர் சதீஷ்குமார் தீர்ப்பு சொல்லிட்டாருன்ட்டு அதை எதிர்த்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம். உச்ச நீதிமன்ற நீதியரசர் என்ன சொல்றாங்கன்னா, a political party should not push to a functional deadlock, செயலற்ற தன்மைக்கு ஒரு அரசியல் கட்சி தள்ளப்பட்டு விடக்கூடாது என்கிற தொலைநோக்கு சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பொதுக்குழு திரு இபிஎஸ் கூட்டிய பொதுக்குழு செல்லும் என அறிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதில் இயற்றப்பட்ட தீர்மானங்கள் திரு ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டார் என்று சொல்கிறார்களே, அந்த தீர்மானம் உட்பட அதற்கு தீர்வு காண வேண்டியது ஒரிஜினல் சூட் என்று சொல்ல நீங்க சொல்ற அந்த நிலைமைக்கு தள்ளுறது யாரு? ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட்னு சொல்லுவாங்கல்ல, மூல வழக்கு இது இறுதி தீர்ப்பில் அதை பார்த்துக் கொள்ளுங்கள். மூல வழக்கை விசாரிக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதியரசர் நாங்கள் சொல்லி வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பையோ நாங்கள் இங்க சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களையே கவனத்தில் கொள்ளாமல் this case must be heard afresh, புதிதாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு தோரணையில் விசாரிக்கப்பட வேண்டும் தெளிவாக சொல்லி. இப்ப நீங்க ஷியாம் சொன்னது போல நம்ம ரொம்ப பின்னோக்கி கூட போக வேண்டாம். இப்போ இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதே பிரேயரோட போடப்பட்ட வழக்கு சூரியமூர்த்தியா இருக்கட்டும் அல்லது திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்பா இருக்கட்டும், இதே பிரேயரோட நீதிமன்றத்தை அணுகுனீங்க. அப்ப நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்ன? இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்கணும் அப்படிங்கிற பிரேயரோட ரெண்டு தரப்புமே போச்சு. இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் எங்க தரப்புக்கு கொடுக்கணும், எங்க தரப்புக்கு உரிமை கேட்கிறோம். அதற்கு தான் அவங்க உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை சொல்லி என்ன அதை மேட்டர் இஸ் பெண்டிங் ஃபார் த ஃபைனல் டிஸ்போசல் ஆஃப் த ஓஎஸ் ஒரிஜினல் சூட்டோட இறுதி திருப்பாக காத்திருக்கு. அதுவரை இது எலெக்ஷன் கமிஷன் டெம்பரரி நேச்சர்ல கொடுத்திருக்கு. எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் வழங்குகிறோம்னு சொல்றாங்க. இவர் திரு சூரியமூர்த்தி நீக்கப்பட்டவர், அவருக்கு தொடுக்கக்கூடிய வழக்கு இருக்கு அப்படின்னா இந்த பெட்டிஷனை இந்த ரிட் பெட்டிஷனோட மெயின்டெனபிலிட்டி அவங்க கொஸ்டின் பண்ணி இருக்கணும். ஏன் அதை கொஸ்டின் பண்ணல? ஒய் திஸ் மேட்டர் வாஸ் அலௌட் டு பி டேக்கன் அப்? இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு உறுப்பினரே இல்லை என்று சொல்லிய வாதத்தை இன்றைக்கு நீதியரசர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தெளிவா there is a problem in ADMK. அவர் திரு சூரியமூர்த்தி சொல்வாரு, அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் அங்கே கட்சியின் விதிமுறைகளுக்கு மாறாகவும் செயல்பாடுகள் நடக்கிறது. எனவே அதற்கு இறுதி தீர்வு காணும் வரை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று சொன்னதை நீதிமன்றம் அந்த பெட்டிஷனை அக்செப்ட் பண்ணிட்டதுனால தான், அட்மிட் பண்ண முன்னாடி தான் விசாரணை நடக்குது. அப்ப நாங்க சொல்றோம், இதுல சார் சூரியமூர்த்தி சொல்லியிருக்கல, உங்களுக்கு ரெஸ்பாண்டன்ட் 1
எலெக்ஷன் கமிஷன், சரி 2 ADMK, 3 OPS, 4 தான் 3 EPS அவர்கள். 4ட்ட வந்து நீங்க வந்து இது ரிப்ளை கேட்டிருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் கேட்டீங்க, ஏன் 3 கேக்குறப்ப இல்ல தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில் யார் இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் யார் கிட்ட இரட்டை இலை சின்னம் இருக்கு? அப்ப தேர்தல் ஆணையம் யார் கிட்ட விளக்கம் கேட்பாங்க? விளக்கம் இல்ல, ரெஸ்பாண்டன்ட் திரு சூரியமூர்த்தி அவர்களுடைய பெட்டிஷன் தான் நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் பார்க்கணும். திரு சூரியமூர்த்தி அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் சொல்லக்கூடிய இந்த பெட்டிஷன் அடிப்படையில் அவர் யாரெல்லாம் ரெஸ்பாண்டன்ட் போட்டிருக்காரோ அவர்களுக்கெல்லாம் லெவல் பிளேயிங் ஃபீல்ட்னு சொல்லுவாங்க. ஷியாம் ரொம்ப தெளிவா தொடக்கத்திலே சொன்னாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும்னு சூரியமூர்த்தி நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விளக்கம் கேட்கிறாங்க. தேர்தல் ஆணையம் சின்னங்களுக்கான இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் அப்படிங்கறத திரு ஷியாம் தெளிவா சொன்னாங்க. அது என்ன, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை என்ன, அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் என்ன விதிமுறையோ அந்த முடிவு தெரிவிக்க போறாங்க. இப்ப சின்னம் யாரிடம் இருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக யார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் விளக்கம் கேட்டிருக்கிறோம், அவங்க கடிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் நீதிமன்றம் மத்த ரெஸ்பாண்டன்ட் கிட்டயும் நீங்க கருத்து கேளுங்க, நீங்க முன்வச்ச கோரிக்கை, அதாவது ஓபிஎஸ் தரப்பு முன்வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அந்த உத்தரவை போடுறாங்க. சரியா? எக்ஸாக்ட்லி. நீங்க வந்து சோமோட்டோவா நீதிமன்றம் வந்து உத்தரவு போடல, நாங்கள் மனு போட்டோம். ரெஸ்பாண்டன்ட் 3 நாங்க இருக்கனால எங்களையும் கேட்க வேண்டும், எங்களுடைய கருத்தையும் கேட்க வேண்டும். இன்றைக்கும் இந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மூல வழக்கு இறுதி தீர்ப்பு வரும் வரை நான் இரண்டுமே உங்க வெப்சைட்ல வச்சிருக்கீங்க, ஆவணப்படுத்திருக்கீங்க. அந்த அடிப்படையில் எனக்கு உரிமை இருக்கிறது, என்னுடைய கருத்தையும் கேட்க வேண்டும் என்று சட்ட ரீதியாக தன்னுடைய உரிமை நிலைநாட்டக்கூடிய வகையிலே நாங்கள் வந்து வாதத்தை இன்றைக்கு எடுத்து வைத்தோம். அதை நீதியரசர்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஏத்துக்கிட்டு அவரை நிச்சயமாக திரு ஓபிஎஸ் அவருடைய கருத்தையும் கேட்டு இது வந்து உங்களுக்கு வந்து முடிவெடுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு என்னன்னா, இதுகாரம் வந்து ஏதோ இந்த இயக்கத்துக்கு எங்களுக்கு தொடர்பு இல்ல, ஒட்டுமொத்தமா திரு இபிஎஸ் அவர்கிட்ட போயிடுச்சுங்கிறத நிலை மாறி இன்றைக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் என்ற அந்த அந்தஸ்து உயிர்ப்புடன் இருக்கிறது தேர்தல் ஆணையத்தில். அந்த அடிப்படையில் சின்னத்தை இது இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது, கரை வேட்டியை பயன்படுத்தக்கூடாது நீதிமன்றம் தடை விதித்ததுக்கு ஏன் அப்பீல் பண்ணல அப்படிங்கிறதும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சொல்லியாச்சு. முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். அடுத்த சுற்றுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்த முன்னாடி the judgment of the Supreme Court will be bound by all the other subordinate courts. ஷியாம் குறுக்கிட விரும்புறாங்க. ஒரே ஒரு பிரச்சனை சொன்னதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த திருத்தப்பட்ட அதிமுக கான்ஸ்டிடியூஷன்ல தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல ஏத்திட்டாங்க. ஓகே, இன்னைக்கு தேதிக்கு அதிமுக கான்ஸ்டிடியூஷன் எதுனா தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷன். அதான் இதோட ரியல் சிக்கல். ஓகே, நன்றி திரு ஸ்ரீனிவாசன். இப்போதைய சூழல்ல நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவின் மூலமாக இரட்டை இலை சின்னத்தை பெறுவதில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிறதா? வணக்கம். அல்ல, இதுல வந்து நெருக்கடியோ பின்னடைவோ நிச்சயமா கிடையாது. இத நீங்க அதாவது உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரையும் பல்வேறு மனுக்களை இவங்க வந்து போட்டாங்க. எல்லாத்துலயுமே வெற்றி யாருக்கு கிடைச்சிருக்குது? அப்ப எல்லாமே வந்து வெற்றி அடைஞ்சு அண்ணன் ஷியாம் சொன்ன மாதிரி இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வலைதளத்துல வெளியிடப்பட்டாச்சு. இப்ப தொடர்ந்து பல்வேறு மனுக்கள் போட்டாலும் கூட எல்லா மனுக்களிலும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. தொண்டர்களாலும் சட்டத்தின் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சிம்பிள் இரட்டை இலை. அப்ப இதுல வந்து பின்னடைவோ நெருக்கடியோ நிச்சயமா அதிமுகவிற்கு வந்ததா யாரும் கருத முடியாது.